Hello viewers, welcome to KSN Info. இன்னைக்கு நம்ம ஹேக்கர் ரேங்க்ல 30 days of code challengeல day 3 intro to conditional statements பார்க்க போறோம். டாஸ்க் என்னன்னா என்னன்னு ஒரு இன்டீஜர் கொடுத்துருக்காங்க. இதில் நாம் 4 கண்டிஷன்ஸ் பர்ஃபார்ம் பண்ணணும். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்னென்னா n வந்து ஆர்டர் இருந்தால் வியர்னு பிரிண்ட் பண்ணணும். செகண்ட் கண்டிஷன் என்னென்னா n ஈவனாக இருந்து 2 to 5 ரேஞ்சில் இருந்தால் நாட் வியர்னு பிரிண்ட் பண்ணணும். தேர்ட் கண்டிஷன் என்னென்னா n ஈவனாக இருந்து 6 to 20 ரேஞ்சில் இருந்தால் வியர்னு பிரிண்ட் பண்ணணும். ஃபோர்த் கண்டிஷன் என்னென்னா n ஈவனாக இருந்து கிரேட்டர் தென் 20 இருந்தால் நாட் வியர்னு பிரிண்ட் பண்ணணும். இதில் சாம்பிள் இன்புட் அண்ட் அவுட்புட் கொடுத்துருக்காங்க. 3 வந்து ஆட் நம்பர், அதனால் வியர்னு பிரிண்ட் பண்ணணும். 24 வந்து ஈவன் நம்பர் அண்ட் கிரேட்டர் தென் 20 இருக்கிறதுனால நாட் வியர்னு பிரிண்ட் பண்ணணும். இப்போ நாம் கோடிங் போடலாம். இங்கே என்னங்கிற வேரியபிளை அவங்க ஏற்கனவே டிக்ளேர் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம டைரெக்டாக கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் பண்ணலாம். இஃப் n மாடுலஸ் 2 இஸ் நாட் ஈக்குவல் டு 0, அதாவது என்னை வந்து 2ஆல் டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் 0 இல்லாமல் இருந்தால் அது வந்து ஆட். அதனால் சிஸ்டம் டாட் அவுட் டாட் println வியர். இப்போது n ஈவனாக இருந்து 2 to 5 ரேஞ்சில் இருந்தால் நாட் வியர்னு பிரிண்ட் பண்ணணும். அதுக்கு இஃப் n மாடுலஸ் 2 இஸ் ஈக்குவல் டு 0 அண்ட் n கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 2 அண்ட் n லெஸ்ஸர் தென் ஈக்குவல் டு 5, சிஸ்டம் டாட் அவுட் டாட் println நாட் வியர் செமிகாலன் கொடுத்தாச்சு. தேர்ட் கண்டிஷன் என்ன? n ஈவனாக இருந்து 6 to 20 ரேஞ்சில் இருந்தால் வியர்னு பிரிண்ட் பண்ணணும். அதுக்கு இஃப் n மாடுலஸ் 2 இஸ் ஈக்குவல் டு 0 அண்ட் n கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 6 அண்ட் n லெஸ்ஸர் தென் ஈக்குவல் டு 20, சிஸ்டம் டாட் அவுட் டாட் println வியர் செமிகாலன். லாஸ்ட் கண்டிஷன் என்ன? n ஈவனாக இருந்து கிரேட்டர் தென் 20 இருந்தால் நாட் வியர்னு பிரிண்ட் பண்ணணும். அதுக்கு இஃப் n மாடுலஸ் 2 இஸ் ஈக்குவல் டு 0 அண்ட் n கிரேட்டர் தென் 20, சிஸ்டம் டாட் அவுட் டாட் println நாட் வியர் செமிகாலன். இப்போது இங்கே 4 கண்டிஷன்ஸ்க்குமே நம்ம கொடுத்ததுனால இதில் இஃப் எல்ஸ் நாம் யூஸ் பண்ணலை. இஃப் எல்ஸ் யூஸ் பண்ணோன்னா எல்ஸ் பாட்டை நாம் கண்டிஷன் எதுவுமே கொடுக்க மாட்டோம். அதனால் நான் இதில் எல்லாமே இஃப்பாக நான் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இஃப் எல்ஸ் யூஸ் பண்ணுன்னா நீங்கள் எல்லாருமே எல்ஸ் இஃப் சொல்லி யூஸ் பண்ணணும். இதில் எல்ஸ் பார்ட் யூஸ் பண்ண முடியாது. இப்போ நாம் கோடிங்கை ரன் பண்ணலாம். இப்போ நமக்கு அவுட்புட் வந்துருச்சு. கோடிங்கை சப்மிட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.